எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதில் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. உங்கள் அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வசனத்தை கடந்த வாரத்தில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். ஆமாவல்லையா? அழைப்பு விலையேற பெற்றது உண்டு. வேதம் சொல்றது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறாரு. நம்புறீங்களா? நீங்கள் முதல்ல ஆண்டவர் தான் என்னை அழைச்சாரு அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கார். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது, இந்த உலகத்திலே நம்ம இருக்கிறதான பகுதியில் எத்தனையோ நபர்கள் இருக்கும்போது, கர்த்தர் உங்களை என்னையும் பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. நீங்களும் நானும் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் அப்படிங்கிறாரு பவுல். ஆமாம், தோத்திரம். எந்த நிலையில் இருந்து இந்த வார்த்தை எழுதுகிறான்னு சொன்னால், கர்த்தர் நிமித்தம், சுவிசேஷ ஊழியத்து நிமித்தம் ஒரு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான். இருக்கீங்களா? கட்டுண்ட நிலைமையில் இருக்கிற ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் கட்டுண்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் பவுல் விருப்பப்படுகிறாரு. நல்லா கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பூரணமான ரட்சிப்பு அப்படிங்கிறது எந்த நிலையிலும் அவங்க மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஆமாம், எந்த நிலையிலும் சரி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நிலைவிலே அவர்கள் இருப்பாங்க. நீங்கள் வேதத்தை நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷனை நமக்கு தெரியும். யோசேப்பு தகப்பனை விட்டு பிரிக்கப்பட்டவன். ஆமாம், உடன் பிறந்த சகோதரர்கள் அவனுக்கு தீங்கு செய்தார்கள். தோத்திரம். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டதான நிலைமை. அங்கிருந்து இன்னொரு இடத்துல விற்கப்பட்டவன். இப்படி விற்கப்பட்டு போத்திபாருடைய வீட்டிலே அவன் காணப்படுகிறான். தோத்திரம். அந்த நிலையிலும் கூட அவனுக்கு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு அவன் மேலே விழுகிறது. குற்றம் சாட்டப்பட்டவனாக சிறைக்கு தள்ளப்படுகிறான். நல்லா கவனிக்கணும். சிறையில் இருக்கிறான். அவன் சிறையில் இருக்கும்போது அவனுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. நான் என் தகப்பனுடைய வீட்டில் எப்படியெல்லாம் இருந்தேன், செல்ல பிள்ளையாக நான் காணப்பட்டேன், அவ்வளவு அழகாக இருந்தேன். கர்த்தர் எனக்கு சொப்பனங்களை கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கொடுத்தாரு. எங்கள் அப்பா எனக்கு பலவிதமான பல வர்ண அங்கியெல்லாம் எனக்கு அணிந்து என்னை அழகுபடுத்தினாரு. ஆனால் நானோ இங்கு ஒரு அடிமையாக காணப்படுகிறேன். அது மாத்திரம் செய்யாத குற்றங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? தண்டனையை அனுபவித்துக் கொண்டு அவமானத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி காயங்களோடு கூட இருக்கிறான். வேதம் சொல்ல அந்த நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தாராம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவேளை மற்றவர்களால் புறக்கணிக்கப்படலாம், செய்யாத குற்றத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களால் நாம் காணப்படலாம், உண்மையாக வேதனையோடு கூட காணப்படலாம். ஆனால் யோசேப்பு அந்த வேதனை நிமித்தத்தில் ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா? சிறையில் 2 பேரை உள்ள போடுறாங்க. ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்ட 2 பேரை உள்ள போடுறாங்க. இவனே வேதனையில் இருக்கான். ஆனால் அவங்க சோகத்தோடு இருக்கிறத பார்த்து, ஏன் சோகமாக இருக்கீங்க? ஏன் நீங்கள் இப்போ சோகமாக இருக்கீங்க? என்ன பிரச்சனை? பிரியாணியில் ஏதாவது பிரச்சனையா? ஹலோ, இருக்கீங்களா? தட்டி விட்டுறாமையா, அவனை கொஞ்சம் கிட்ட விட்டுரு. நீங்கள் சொல்லுவீங்க, நீங்கள் ப்ளீஸ்யா கொஞ்சம் அவனை வெளியே எடுங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. சரி விட்டுருப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க. இவனே வேதனையின் மத்தியில் இருக்கிறான். ஆனால் அங்கு 2 பேர் சோகத்தோடு கூட இருக்கிறாங்க. சோகமாக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து விசாரிங்க, ஏன் சோகமாக இருக்கீங்க? கையை பிடிச்சி தான் கேளுங்களேன். முதன் போடல. சரி, ஒருவரை ஒருவர் விசாரிக்கும்படி வேதம் சொல்லுதுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் நீங்களும் நானும் இந்த பூமியில மற்றவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசாரிக்க கர்த்தர். சும்மா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசாரிக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம்ம விசாரிக்கணும். தெய்வ மக்கள் நம்ம ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? விசாரிக்கிறோம். அவன் பாருங்க, யோசேப்பு மற்றவங்களை விசாரிக்கிறான். ஏன் சோகமா?
இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். விசாரித்தது மட்டுமல்ல, அவங்க கண்ட சொப்பனத்தினால் காணப்பட்டதான அந்த சோகத்திற்கு விளக்கம் என்ன செய்யறான் சொல்லுகிறான். தான் பிரச்சனையில் இருக்கிறான். பிரச்சனையோடு கூட இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும் உற்சாகப்படுத்துகிற ஒரு மகனாய் காணப்படுகிறான். ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையும் பாடுகளையும் முகத்தில் என்ன இருக்கக்கூடாது, காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை முகமெல்லாம் ஒரு மாடி போயிடும், ஒரு மாதிரிய சோகமாகவே தெரிவாங்க. ஒரு சோர்ந்து போய் சோகமாகவே முகத்தில் காட்டுவாங்க. பண தேவையாக இருக்கலாம், சரீர பிரகாரம் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் என்ன, பிரச்சனைகள் மத்தியிலும் கூட சோகத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 4 பேர் விசாரிக்கணும், என்னன்னு என்ன செய்யணும், கேட்கணும். நான் சொல்கிறேன், உங்களை ஒருவர் விசாரிக்கணும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் மற்றவர்களை விசாரித்து உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்து இருக்கிறாரு. அவன் சொல்ல, கர்த்தர் நிமித்தம் நான் இப்படி இருக்கிற கட்டப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டு அவன் சொல்றதான காரியம் என்ன சொன்ன, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில். பாருங்க, புத்தி சொல்லுகிற ஒரு மனுஷன் தோத்துரு. இன்னைக்கு யாரு கேட்கிறா? இன்னைக்கு எல்லாரும் புத்தி சொல்றதுக்கு தான் ஆள் இருக்காங்க, கேட்கறதுக்கு வாயை தரங்க. கேட்கறதுக்கு என்ன கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு நான் சொல்றது நீங்க கேளுங்க. சில பேர் என்ன அப்படின்னா, நான் சொன்னால் யார் கேட்குறா, நான் சொன்னால் தோத்துறோம், யார் கேட்குறா. ஒருத்தர் நான் சொன்னால் வீட்டில் நிறைய வீடுகளில் இந்த பிரச்சனை காணப்பட்டிருக்கும். நான் சொன்னால் யாருமே பிள்ளைங்க கூட என்ன செய்ய மாட்டேக்காக, கேட்க மாட்டேக்காக. தோத்துரு என்னன்னு போங்க, கடைசி எடுக்கிற முடிவு என்னன்னு போங்க. நான் சொன்னால் கேட்க மாட்டேக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த உலகம் சோகத்துக்குள்ளே கிடக்குது, இந்த உலகம் வேதனைக்குள்ளே கிடக்குது, இந்த உலகம் மோசமான நிலைக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் புத்தி சொல்லுகிறவர்களாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. புத்தி சொல்லும்படியாக கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். எந்த நிலையில் தெரியுமா? தோத்துற கட்டுண்ட நிலைமையில். பவுல் அந்த நிலை இருந்து தான் புத்தி சொல்கிறான். நான் சொல்ல, எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பாடுகட்டும், உங்கள் பாடுகளையும் பிரச்சனையும் சொல்லாதீங்க, மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க, மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் சொல்லுகிற காரியம், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அழைப்பு விலையேற பெற்ற ஒன்று. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், எதற்காக தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்து அழைத்திருக்கிறார்னா, ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். எதுக்கு? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஒரு காரியம் எதற்கு அழைத்திருக்கிறாரு? ஒன்றை கவனிக்கணும், அவர் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் கர்த்தர் உங்களை அழைத்தாரா? அப்போ எதுக்கு அழைச்சிருக்கிறாரு சொல்லுங்க. நீங்கள் இங்கேயே தோத்துறோம். ஆமாம், எவனோ ஒருத்தன் சந்திரமண்டலத்தில் இடம் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்போவே அட்வான்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அது மாதிரி நீங்கள் இந்த இடத்த நாங்கள் விட்டுற மாட்டோம்டா, இந்த ஊரை நாங்கள் விட்டுற மாட்டோம், இதை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டுட்டு நாங்கள் போவோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? தோத்து எதற்கு அழைக்கப்பட்டிருக்கா? தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும். அந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி பவுல் அழகாக சொல்லுகிறாரு, அல்லாமலும் இப்போ 1 தெசலோனிக்கேயர் 2:11 யார் பார்த்து வாசித்தது? சரி தங்கச்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மேலும் உங்களை தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் அழைத்த தேவனுக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? பாத்திரராய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ அழைப்பு சாதாரணமானதல்ல. நான் சொல்றேன், ஒரு அரசாங்கத்தில் இங்கிருந்து விருதுநகர் மாவட்டத்தில் கலெக்டர் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறாரு, ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கலெக்டர் என்ன கூப்பிட்டுருக்காராக்கும், கலெக்டர்னு அழைச்சிருக்காராக்கும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? நம்ம ஊர் பிரசிடண்ட் கூப்பிட்டாலே நீங்கள் பெருசாக பேசுவீங்க, கிளர்க்கு கூப்பிட்டாலே பெருசாக பேசுவீங்க, கலெக்டர் கூப்பிட்டு சும்மா இருப்பேன். நான் சொல்கிறேன், கலெக்டரை விட, ஆமாம் நான் சொல்கிறேன், மோடியை விட, ஜனாதிபதியை விட தோத்திரம் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். பெரிய தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. என்ன அழைப்பு தெரியுமா? தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவன். ஆமா, அப்படின்னா என்ன?
தோத்திரம் நீங்களும் நானும் இங்கே இருக்க போறவங்க கிடையாது. அதைத்தான் பவுல் தெளிவித்தார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் எதுவாக இருக்கணும்னா பவித்ரா எங்கே இருக்கணும்? தோத்திரம் நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு இயேசு எப்போ வருவார் தோத்திரம். அந்த அன்றைக்கு அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து தம்மை உயிருள்ளவராக காண்பித்து தோத்திரம் 50 நாள் வரைக்கும் தம்மை வெளிப்படுத்தினாராம். தோத்திரம் அந்த மருவ மலையில் எல்லாம் நின்று கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மேகம் அவரை அப்படியே எடுத்துகிட்டு போதான். அப்படியே எடுத்துகிட்டு மேலாக போகும்போது எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. நம்ம கூட இதுவரைக்கும் இருந்தவர் திடீர்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரே, எடுத்து போறாரே அப்படின்னு சொல்லி திடீர்னு தூதர்கள் தோன்றவன்னு சொல்றாங்க, கலிலேய மனுஷரே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் நடுவாக எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. வருவார்னு சொன்னதுனால தான் அவங்க பூமியில் எதையும் விரும்பல. தன்னுடைய ஆஸ்திகளை நிலத்தை வைத்திருந்தவங்க வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்களாம். ஏன்னா நம்ம தான் பரலோகத்துக்கு போறோமே, நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது, இந்த பூமிக்குரியவங்க கிடையாது. ஆகையில ராஜ்யத்தின் வேலைக்காக. ஆமென். கையை வைத்து சொல்லுங்க. ஏன்னா இங்கேயே இருக்குன்னு நினைச்சா தான் இதன் மேல என்ன இருக்கும்? ஒரு நாட்டம், ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பூமிக்குரியவர்கள். ஆண்டவரே சொல்றாருங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நீங்களே உங்களுக்குரியவ கிடையாதான். ஏன்னா உங்களை ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. விலை கிரயத்திற்கு நீங்களும் நானும் கொல்லப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அவருக்கு சொந்தமானவங்க. நான் சொல்றேன், சாப்பிட்றனா கூட அவர்கிட்ட கேட்டு தான் சாப்பிடணும். ஆண்டவர் நான் சாப்பிடட்டுமா? நான் சொல்ல சரியா தப்பா? சாப்பிடட்டுமா அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். வேலைக்கு போனால் கூட போய் ஆண்டவரே நான் வேலைக்கு போகட்டுமா கேட்கணும். எங்கே போனாலும் கேட்டுட்டு என்ன செய்யணும்? கேட்டுட்டு செய்யணும். ஏன்னா நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு சொந்தமானவடினா அவர்கிட்ட தான் என்ன செய்யணும்? ஏன்னா நம்மளை ஒருத்தர் விலை கிரயம் கொடுத்து தெரிஞ்சிருக்கிறாரு. விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் மீட்டிருக்கிறாரு. அதனால நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். ஏன்னா வசனம் சொல்லி சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ள. அதனால தான் நம்ம பக்கம் அவர் கவனம் திரும்பினது. ஆமென். கையை வைத்து சொல்லுங்க. அப்போ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் தலைப்பு. நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை முதல்ல எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த பூமியிலே இருப்பதற்காக அல்லவே அல்ல. நீங்களும் நான் சீக்கிரம் இயேசு வரப்போகிறா, என் ராஜாவின் வருகையிலே நான் என் நாட்டுக்கு போக போறேன், என் தேசத்துக்கு போக போறேன். ஆமா, கொஞ்ச காலம் நம்ம இருக்கிற இடத்துல. அதான் ஃபாதர் அழகா போற கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, அதுவும் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். அப்ப இந்த பூமியில வாழுகிற நாட்கள்லாம் ஒரே ஒரு ஆசை இருக்கணும். என்ன தெரியுமா? அதுவும் பார்த்தா தான் சொல்ற ஆசையெல்லாம் தேவையெல்லாம். மீண்டும் சொல்லுங்க. கூட கட்டி ஒரு சத்தம் கேட்க, இல்லை இல்லை இவ பொய் சொல்றா அப்படின்னு. ஹலோ, ஆசையெல்லாம் இயேசு இயேசு இயேசு. ஏன்னா இயேசு எப்போ வரப்போறாரு, எப்போ என்னை அழைச்சிட்டு போவார். எனக்குன்னு ஒரு வீடு உண்டு, எனக்குன்னு ஒரு நாடு உண்டு, அங்கே என் தகப்பன் இருக்கிறார், என் தகப்பன் முகத்தை நான் போய் தரிசிக்க போகிறேன். அதுதான் நம்முடைய ஆசை, வாஞ்சை, தாகமா இருக்கணும். இவ்வளவுதானே கல்லலியா? தோத்திரம் எப்படா முடியும்? மாட்டுக்கு போய் தண்ணி வைக்கலாம், கோழிக்கு போய் தீவனம் போடலாம். ஓ, மாட்டுக்கு தான் தீவனம் வைப்பாங்களோ, சரி கோழிக்கு போய் இற போடலாம். இப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தடுப்பு முடிச்சு வச்சாங்க, ஒரு கோழி எடுத்து அடிங்க, இது தின்னுக்கிட்டே இருக்கிறது மாதிரியே நினைக்கவே கூடாது. அழைப்பு விலையேற பெற்றது. ஆமா, அழைப்பு சாதாரணமானதில்ல, பரம அழைப்பு. பரிசுத்த தெய்வம் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதுக்குனா அவருடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு பாத்திரமா நீங்கள் நான் என்ன செய்யணுமா? நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ரெண்டாவது காரியம் எதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னா 1 கொரிந்தியர் நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 1:9 வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஒரு அழிலையா சொல்லுங்க. சத்தம் வரலங்க இன்னும். பாருங்க, ரெண்டாவது எதற்காக கர்த்தர் உங்களை என்ன அழைச்சிருக்காருன்னா, தேவனோடு கூட என்ன செய்வதற்கு? ஐக்கியப்படுவதற்கு. எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? தேவனோடு ஐக்கியமா இருங்க.
அவர்கிட்ட கோச்சிக்க கூடாது, அவர் அடிக்கடி நெஞ்சிடக்கூடாது. சில பேர் பாருங்க தோத்துரும், யார் மேலே கோவம் இருந்தால் அவங்கள பார்க்க மாட்டோம். யார் மேலேயாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிடிக்கலைங்க, கோவப்பட்டீங்க, அவரை போய் பார்க்க போவீங்களா? அதுக்கு முன்னாடி நேசித்தீங்கன்னா அடிக்கடி போவீங்க, அவங்கள விசாரிப்பீங்க, இல்லாட்டா ஃபோன் மூலமாக விசாரிப்பீங்க. ஆமாம் தோத்துரும். அது இல்லாட்டா கோவமாகி போச்சு, அவங்கள பிடிக்கலன்னா அவங்க கூட நினைச்ச மாட்டீங்க, பேச மாட்டேங்க, அவங்கள பார்க்க மாட்டேங்க, தெருவில் வந்தால் கூட நினைச்சிருவீங்க. ஒன்று ஒரு வீட்டு பக்கம் திரும்பி கேட்க முடியாது, ஏக்கா பேசாதவிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் அன்றைக்கி, ஏன்னா அவள் போகணும் கடந்து, அப்படி இருப்போம். ஆனால் தோத்துரும். அதே போல தான் தேவ சமூகத்திலையும். ஆமாம், சில வேளைகளில் என்ன அப்படின்னு சொன்னால் செவம் பண்ணுறது கிடையாது, அவரை பார்க்கறது கிடையாது, அவர் கூட பேசுறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஐக்கியம், ஏதோ ஒன்று பிடிக்கலை, ஏதோ ஒன்று நடக்கலை, உடனே ஐக்கியத்தை நினைச்சிருது. ஐக்கியம் குறைவதனால தான் ஜெபம் குறைஞ்சு போகுது, ஐக்கியம் குறைவதனால தான் வேத வாசிப்பு குறைந்து விடுகிறது. வேதம் சொல்லி தேவனோடு என்ன செய்யுங்க, ஐக்கியப்படுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் யார் கூட இருக்கணும்? தேவனோடும் தேவ மனிதர்களோடு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 1 யோவானுடைய நிருபம் 1ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 1:3, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிற எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் சொல்றாரு, உங்களுடைய ஐக்கியம் எங்களோடு இருக்கட்டும். ஹலோ, உங்க ஐக்கியம் யார் கூட இருக்கணும்? தோத்திரம். நான் சொல்ல உலகத்தோடு உங்க ஐக்கியம் இருக்கக்கூடாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தை நீங்க என்ன செய்யுங்க, உலகத்தில் உள்ளவங்க மேல அன்பு செலுத்துங்க. வேதம் அன்பு செலுத்த சொல்லுது. ஆமே, வேதம் என்ன சொல்லுது? அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீங்க அன்பு செலுத்துங்க, ஆனா என்ன செய்யக்கூடாதான்? ஐக்கியப்படக்கூடாது. ஒரு மனிதன், ஒரு மனுஷி உலக மனிதர்களோடு ஐக்கியப்படும் போது என்ன உண்டாகும்னா, அவர்களுக்குள்ள பழக்க வழக்கங்கள் தானாகவே வந்துடும், தானாகவே வரும். அவங்க என்ன செய்யறாங்களோ அது போலவே. அவிசுவாசியோடு உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ பழக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எஸ்தரின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. 127 நாடுகளிலும் அவன் சொல்றான், ஒரு சில ஜனங்கள் அங்கும் இங்கும் சிதறி கிடக்கிறார்கள், ஆனால் அவருடைய பழக்க வழக்கங்கள் விகற்பமா வித்தியாசமா இருக்குது. நான் சொல்ல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சகல பழக்கமும் வித்தியாசமா இருக்கணும். உலகத்தார போல இருக்கவே கூடாது. தோத்திரம். அவங்க போடுற ட்ரெஸ்ஸு தோத்திரம், நம்ம கட்டுற சேலையா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், என்ன போடுறீங்களோ அது உலகத்தார் மாதிரி என்ன செய்யக்கூடாது, சன்னல் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இருக்கீங்களா? தோத்திரம். உலகத்தார் எப்படி போடுறாங்களோ, சீரியல் எப்படி போடுறாங்களோ அது மாதிரியே போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, தெரிய. ஆமாம், வித்தியாசம் இருக்கணும். உலகத்தாருக்கு நமக்கு எப்படி இருக்கணும், போடுற உடையில, வலிக்கிற அந்த தலை முடியல கூட, நம்ம நடுக்கிற நடையில கூட ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆமாம், அந்தியோகியா பட்டணத்தை குறித்து சொல்றாரு. தோத்திரம். அந்தியோகியா பட்டணத்திலே சீசர்களுக்கு முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டதாம். காரணம் என்ன? அப்படியே நடை உடை பாவனை எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலித்ததாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுவை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இயேசுவை பிரதிபலிக்கணுங்க. ஏன்னா மகிமை மேல் மகிமை அடைஞ்சு நாம் மறுரூபப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா, இயேசுவை போல மாறிக்கிட்டு இருக்கிறோமா? எத்தனை பேர் மாறுறீங்க? ஆமா. அப்படின்னா என்ன? தேவனோடும் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டா தான் தேவனை போல என்ன செய்ய முடியும், மாற முடியும். உலகத்தோடு கூட ஐக்கியப்பட்டா, சினிமா பார்க்கல என்ன தப்பு? ஒரு தம்பி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு. தோத்திரம். அதுவும் போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து அங்கே திரையில் படம் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் சொல்கிறேன் விசுவாசிய, நான் சொல்கிறேன் நம்ம சபை விசுவாசிய. ஹலோ, சினிமா தேட்டரில் போய் செல்ஃபி எடுத்து தெரிஞ்சிருக்கிறாரு, போட்டு விட்டுருக்கிறாரு. ஒரு தங்கச்சியை பார்க்குறேன். தோத்திரம். அவங்க ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்காங்க. சினிமா பாட்டு அப்படி படிக்குது, அதில் அவங்க போட்டு படம் சினிமா நடிகர் மாதிரியே மேக்கப் பண்ணிக்கிட்டு அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல நல்ல உடைகளை உடுத்துங்க, தப்பே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. பிச்சைக்கார மாதிரியே காட்டிக்கவே வேண்டாம். அப்படி உடுத்துனா நம்மகிட்ட காசு கேட்டு வந்துடுவாங்க. பிறகு எடுக்கிற நல்ல உடைகளை உடுத்துங்க, நல்ல நீட்டா இருங்க. நீங்க ராஜாவினுடைய பிள்ளைங்க, ராஜகுமாரத்திகள். நம்புறீங்களா? ராஜகுமாரர்கள். நல்ல உடைகளை நீங்க உடுத்துங்க. பிச்சைக்காரர் மாதிரியே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் சொல்லுவாங்க, குடிக்கிறது கூழானாலும் கொப்பளிக்கிறது அப்படி சொல்லுவாங்க. அவங்களே அப்படின்னா நம்ம உண்மையிலே ராஜாவினுடைய பிள்ளைங்க தான்.
தோத்துரும். நம்முடைய ஐக்கியம் உலகத்தாரோடு கூட நீ அதிகமாக ஐக்கியப்படுவனா? நான் சொல்ல உலக மனிதர்களோடு நீ அதிகமாக நீ பேசிப்பார், உன் சிந்தனை மாறும், உன் எண்ணங்கள் கண்டிப்பாக, உன் கேரக்டர் மாறும். ஆமேன்னு சொல்லுங்க. தகாத எண்ணங்கள் ஏன் வருது? தப்பான சிந்தனைகள் ஏன் வருது? உன் சிநேகம் சரியில்லை, உன் ஐக்கியம் சரியில்லை. நீ தேவனோடு ஐக்கியப்பட்டு பாரு, தேவ பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு பாரு. ஒருவேளை பிடிக்காத ஒரு காரியமாக இருந்தாலும் ஆவியானவர் உன் கூட எப்படியோ உணர்த்துவார். கையை வைத்து சொல்லுங்க. தோற்று ஐக்கியம் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் தேவ ஜனத்தோடும் தேவ மனிதரோடும் ஐக்கியப்படுங்க. அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நீங்கள் எங்களோடும் தோத்துரும் தேவனோடு என்ன செய்யணுமா? ஐக்கியப்படுங்க. நீ யாரோட ஐக்கியப்படுறீங்க? உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க. அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். யாக்கோபினுடைய நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படிங்கிறது. 1 யோவானுடைய நிருபம் 2வது அதிகாரத்தில் 15 முதல் 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் என்ன செய்யாதீங்க? அன்பு கூறாதீங்க. ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தா அவனிடத்தில் என்ன கிடையாதான்? என்ன கிடையாதான்? அவன்கிட்ட அவட்ட என்ன கிடையாதான்? பிதாவின் அன்பு இல்லை. ஏனென்றால் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் பிதாவினால் உண்டா. ஏன் ஆண்டவர் அது மேலே நீ அன்பு செலுத்தாது அப்படிங்கிறார்னா, ஏன்னா உலகத்தில் உண்டானவைகள்னா நீங்கள் பார்க்குற வீடு காடு இதெல்லாம் கிடையாது. தோத்திர சொல்லப்பட்டிருக்குது, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. தோத்திர இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அப்படி. அதனால நீ அதன் மேலே என்ன செய்யாத? தோத்திர நீ அன்பு செலுத்தாத, ஐக்கியப்படாத. உன் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடு இருக்கட்டும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கட்டும், தேவ மனிதர்களோடு மனுஷங்களோடு உன் ஐக்கியம் இருக்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஐக்கியம் ரொம்ப பிரதானமானதுங்க. தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டீங்கன்னா உங்களை கூப்பிட்டு விசாரிப்பேன், நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், வீட்டில் பிரதர் நல்லா இருக்காங்களா, உறவாக இருந்தால் அந்த உறவை சொல்லி கேட்போம், நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் விசாரிப்போம். விசாரிச்சுட்டு ஏன் சோகமாக இருக்கிறீங்க? கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களை திடப்படுத்துவாங்க, தைரியப்படுத்துவாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. வார்த்தை நம்மை வளமாய் மாற்றும். ஆமாம், வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் உலகத்தோடு ஐக்கியப்பட்டால் என்ன சோகமாக இருக்கீங்க, பிரச்சனையாக்கும், இங்கே பாருங்க நீங்கள் அங்கே போங்க அப்படியே சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அப்படியே சொல்லுவாங்க. தோத்துரும். அங்கே போனால் அவன் சொல்லுவான், அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு. ஆமாம், என்கிட்ட நேற்றோ இன்னைக்கு காலையிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை பேசுது. ஆமாம், வீட்டில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுது. அவங்க சொல்கிற அத்தனை பரிகாரத்தையும் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆண்டவர்கிட்ட மட்டும் வர்றதுக்கு அவங்க வீட்டில் என்ன இல்லை, மனசு இல்லை. முன்னாடி ஆண்டவரை தேடும்போது இருந்ததை விட மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனாலும் அதை விடுறதுக்கு என்ன இல்லை. இவங்களும் வீட்டை அவங்க குடும்பத்தை நேசிக்கிறபடினால அவங்க சொல்லுக்கெல்லாம் தலையாட்ட வேண்டிய நிலைமையாக மாறுது. நான் நினைக்கிறேன் இந்த நகோமியை பற்றி வேதத்தில் போட்டிருக்குது, ரூத்தின் புஸ்தகத்தில் போட்டிருக்குது. நகோமியை தான் மென்ஷன் பண்ணி காட்டுறார். நகோமி கணவனை பற்றி என்ன செய்யலை, காட்டவே இல்லை. அப்போ இந்த அம்மா தான் கூப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன், வாங்க மோவாபுக்கு போவோம், மோவாபுக்கு போவோம்னு இந்த அம்மா தான் கூப்பிட்ருக்கோம். ஆமாம், இவர் வேண்டாம்மா நம்ம இங்கேயே இருப்போம், மற்றவங்களாம் இங்கே தானே இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது, உனக்கு வாழவே தெரில, பிடிக்கவே நம்ம பிழைக்கவே தெரில, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியே. ஏன்னா அடி மேலே அடி அடித்து அம்மியும் என்ன செய்யுமா, பாவம் அவர் நினைஞ்சிருப்பார், வண்டி கூடவே போனார், அவள் பேச்சை கேட்டு போனலடா சாகுடான்னு முதலே போட்டார். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஆமாம், தோத்துறோம். சாராளமாக பேச்சை கேட்டு ஆபிரகாமு தலையாட்டினார். அவரும் இவரும் இருந்த உறவு இணைஞ்சிருச்சு. 13 வருஷம் ஆண்டவர் பேச மாட்டேன்ட்டார. நீ அவள் பேச்சை கேட்டல, அவள் பேச்சை கேட்டுக்கிட்டே நீ நினைச்சி மனைவி பேச்சை கேட்கணும். ஆனால் கேட்க வேண்டியதுக்கு கேட்கணும். எல்லாத்துக்கும் கேட்டனா ஏன் உறவு இணைஞ்சிரும், துண்டிக்கப்பட்டு விடும். நீங்கள் வாசித்து பாருங்கள், 16 கடைசி வசனமும் 17 ஒன்றையும் வாசித்து பாருங்கள். 13 வருஷங்கள் அவர்களுக்குள்ளாக தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் உறவே இல்லை, அந்த ஐக்கியம் போச்சு. இருக்கீங்களா? கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐக்கியம் ரொம்ப பிரதானமானது. வேத புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஒரு சம்பவம் தெரியும். என்ன சம்பவம் அப்படின்னா, யோனாத்தான் வந்து தாவீதோடு கூட பேசுவார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, தோத்தர் சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்துக்கிட்டு இருக்காரு தாவீது. தாவீதுகிட்ட சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, தாவீதே நீர் நிச்சயமாக ராஜ்யபாரத்துக்கு வருவீர், சிங்காசனம் உம்முடையதாக மாறும், நீர் தான் ராஜாவாக இருப்பீர், நான் 2வது ராஜாவாக என்ன செய்வேன் இருப்பேன் அப்படிங்கிறான். அவனுக்கு தெரியுது, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு. ஏன்னா கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, இவர் தான் ராஜாவாக வருவார்.
ஒரு மனுஷன் என்ன சொல்லுவான்? சவுல் ராஜாவாக இருக்காரு, சவுளுடைய மகன், அடுத்து நான் தான் வருவேன், நீர் எனக்கு வேணா அசிஸ்டண்டாக இருக்கலாம், அப்படி தானே சொல்லியிருக்கணும். இந்த வசனத்தை வாசிங்களேன். போய் என்னதுங்க? தேவனுக்குள்ளாக அவன் கைகளை திடப்படுத்தி இருப்பீர். நல்லா கவனிங்க, அவர் சொல்றாரு, நீர் இஸ்ரவேலின் மேல என்னவாயிரு? ராஜாவா இருப்பீரியா? அப்ப நான் எப்படி இருப்பேன்? வாசித்த நீ தானே கொஞ்சம் பலமா சொல்லக்கூடாதா? இரண்டாம் கட்ட தலைவனா நான் இருப்பேன், நான் ராஜாவை கூட உனக்கு உதவியா இருப்பேன் அப்படிங்காரு. அப்போ யோனாத்தானுக்கு நல்லா தெரியுது. என்ன தெரியுது? தோத்திர தாவீது தான் ராஜாவா மாறுவாரு. தாவீது தான், ஏன்னா கர்த்தர் அப்படித்தான் தெரிஞ்சிருக்கிறாரு. அப்படின்னா அந்த யோனாத்தான் யாரு கூட தான் இருக்கணும்? இவன் ஐக்கியம் தாவீதோடு இருந்திருக்கணும். ஆனா தோத்திரம் சவுளை இழந்து போவதற்கு அவனுக்கு மனசு இல்லை. சவுல் யாரு? தகப்பன். ஆனா அவன் ஐக்கியம் யாரு கூட இருந்தது? தோத்திரம் சவுலோட கூட தான் இருந்தது. சவுளை பகைத்து கொள்ளவோ சவுளை விரோதித்து வரவோ அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் தாவீதை நேசித்தான், அன்பு செலுத்தினான், காப்பாற்றினான், எல்லாம் செஞ்சான். ஆனால் ஐக்கியமோ சவுலோட இருந்ததுனால என்ன நடந்துச்சு? 2 சாமுவேலின் புஸ்தகம் அதில் 1வது அதிகாரத்தில் 21 முதல் 25 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 1 21 முதல் 25 வசனம். தாவீது பாடுகிறான் பாருங்க, பெய்யாமலும் போவதாக அவமதிக்கப்பட்டதே. எல்லா கவனி சொல்ல, யோனாத்தானுடைய பட்டயம் ஒரு நாள் அது பின்வாங்கினதில்லை. ரத்தத்தை குடிக்காம வந்தது கிடையாது அவன் பட்டயம். இல்லையே. அவன் சொல்லி வருகிற காரியம் என்ன? இவர்கள் பராக்கிரமசாலிகள், பட்டயம் ஒரு நாள் ரத்தம் குடிக்காம திரும்பி வந்தது கிடையாது. ஆனா இப்போ ஒரு துன்மார்க்கனை போல நெஞ்சிட்டாங்க, மடிந்து போனார்களே. ஹலோ, காரணம் என்ன? ஐக்கியம். ஐக்கியம். தோத்திரம். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் தான், அப்படிப்பட்ட வில்வீரர்கள், வித்தை வீரர்கள் தான். எல்லா திறமை இருந்தும் கூட இப்போ மடிந்து போய் ஒரு துன்மார்க்கனை போல கிடக்கிறாங்களே. காரணம் என்ன தெரியுமா? தோத்திரம். யோனாத்தானுக்கு நல்லா தெரியும் அடுத்து ராஜ்யபாரத்தில் இவர் தான் வருவார். தெரிஞ்சிருந்தும் கூட தாவீதோடு என்ன செய்யலை? அன்பு செலுத்தினான், ஐக்கியப்பட தவறிவிட்டான். அதனால தான் அவனோடு கூட சேர்ந்து இவனும் என்ன செஞ்சான்? மரித்து போனான் என்று சொல்லப்படுது. தெய்வ ஜனமே, நம்முடைய ஐக்கியம் பிரதானமானது. யாரோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும், ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேணும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேணும்னா உங்க ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனா இயேசுவோடு இருக்கட்டும். தேவனோடும் தேவ ஜனங்களோடு கூட உன் ஐக்கியம் இருக்குமானால் கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்துவதற்கு அது போதுமானதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இதற்குத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கார். மூன்றாவது எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார்? 1 பேதுருடைய நிருபம் 1 பேதுரு 2:9 வாசியுங்கள். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகமான ஆசாரிய பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். மூன்றாவது கர்த்தர் எதற்காக தேவனமை அழைத்திருக்க, அந்த அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள். எதற்கு? மேலும் சகோதரரே, அந்தகார இருளிந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறாரா? எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? அழைத்தவருடைய புண்ணியங்களை, அந்த ராஜாவினுடைய புண்ணியங்கள், அந்த இரட்சகருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாராம். அப்ப அழைப்பு ரொம்ப முக்கியம். அந்த அழைப்பு எதற்குன்னு தெரிஞ்சுக்கிடணும். எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? அவருடைய புண்ணியங்களை நம்ம என்ன செய்யணுமா? ஒவ்வொரு நாளும் நாம் அறிவிப்பதற்குத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதத்தில் 17-18 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 118ல்
பாருங்க, சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து விவரிப்பேன், கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தோத்திரம். இந்த வசனத்தை ரொம்ப ஆழமாக நீங்கள் சிந்திக்க 118வது இந்த சங்கீதத்தில் தோத்திரம் 17-18 வசனங்களை பார்க்கும்போது அவர் சொல்றார் பாருங்க, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை எதுக்கு சாகலையாம், எதுக்கு சாகலையாம். பக்கத்தில் கையை பிடிங்க. நீங்கள் ஏன் சாகலை தெரியுமா? நீங்கள் ஏன் சாகலை தெரியுமா? கர்த்தருடைய புண்ணியங்களை சொல்கிறதுக்கு தான். அடுத்த வசனத்தை நீங்கள் கவனிங்க, சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்கிறார் அடுத்த வசனம்? கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தோத்திரம். மற்றவங்களுக்கு வந்தது மாதிரியே நமக்கு வியாதி வந்தது, ஆனால் அவங்க செத்துட்டா நம்ம உயிரோட இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? அவங்க செத்துட்டாங்க, நம்ம உயிரோடு இருக்கிறோம். தோத்திரம். அவங்களுக்கு வந்து அதே பிரச்சனை நமக்கு வந்தது, ஆனால் அவங்க செத்துட்டாங்க, நம்ம உயிரோடு இருக்கோம். எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, எத்தனை பேர் தற்கொலை. இருந்தால் கடந்த ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய RR நகர் பக்கத்தில் என்னையா தோத்திரம், ரயிலில் 3 பேர் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு சில குடும்பங்களில் கடன் பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, ஆனாலும் சாவுக்கு நம்மளை என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா சொல்லுங்க. சில வேளையில் சிந்தனைகளை பேசாமல் செத்துறலாமா, அந்த எண்ணங்களெல்லாம் நமக்கு நிறைய வேளை வந்தது உண்டு, வரலன்னு சொல்ல முடியாது. சில நபர்களுக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தனை, இதில் நம்ம நீ உயிரோடு இருக்கணுமா, பேசாமல் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறேன், வெகுவாய் கர்த்தர் தண்டித்தும். சில சிச்சைகள் வந்தது, சில பிரச்சனைகள் வந்தது, சில பலவீனம் வந்தது, ஆனாலும் கர்த்தர் நம்மை சாவுக்கு ஒப்பு கொடுக்கலையா? எத்தனை பேர் நம்புறீங்க? சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. சில காரியத்தை எதிர்பார்க்குறேன், கிடைக்கல. சில நிந்தனைகள் வருது, சில அவச்சொல்லுகள் வருது, கேட்டுட்டு பேசாமல் செத்துடலாம் போல. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம உயிரோட இருக்கணுமா அப்படியெல்லாம் சிந்தனை வரும்போது கூட சாவுக்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கலையா? எதுக்கு நம்ம சாவாமல் இருக்கிறோம்னா, அதைத்தான் 17 அழகாக சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சாவாமல் பிழைத்திருந்து. அப்போ எதுக்கு நம்ம சாகாமல் இருக்கிறோம்னா, இன்னொரு கல்யாணம் முடிக்கிறதுக்கா? எதுக்கு சாவாமல் இருக்கிறதுக்கு? கர்த்தருடைய செய்கைகளை, உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிரோடு வச்சிருக்க. எத்தனை விபத்துகளை சந்திச்சிருக்கோங்க, கண்ணார பார்த்துருக்குறோம். சிவகாசி பட்டணத்தில் நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளில் உள்ள வெளியிலேருந்து வந்த பஸ்ஸு அப்படியே வேகமாக உள்ள வந்து திருப்புறான், ஸ்லோவாக வராமல் செதறி ஓடுறாங்க. ஒரு அம்மா மாட்டிக்கிச்சு, என் கண்ணு முன்னாடி அப்படி ஏறி இறங்குது, அப்படியே சதஞ்சிருச்சுங்க. திருச்சூரில் கேரளாவில் இருக்கும்போது பைக்கில் 2-3 சகோதரர்கள், 2-3 வண்டி சரன்னு ஓவர்டேக் பண்ணி போயிடுச்சு. நான் போன பஸ்ஸை தாண்டி போயிடுச்சு. இன்னொரு வண்டி வந்து அப்படி இதானது பாருங்க, விட்டுட்டாங்க. எதுக்கு வந்த வண்டி அடித்து தூக்கி எரியுது. தோத்துரும். கண்ணு முன்னாடி அப்படியே வெட்டி இழுது, அவ்வளோதான். ஹலோ, தோத்துரும். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள் நம்ம கண்களால் பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலையும் கூட சில வேளை கொஞ்சம் ஜஸ்ட் அப்படிமோ கொஞ்சம் தப்பிச்சோம், இல்லாட்டா யாத்தாடி நேரம் அடிச்சிருப்பான் அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, இப்படிப்பட்ட காரியம் வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்யலையா? மரணத்தை பார்த்து கர்த்தர் அதட்டுறாரு. மரணமே உன் கூரை இங்கே தூரப்போ. எகிப்து தேசம் முழுவதும் மரணம், ஆனால் இஸ்ரவேலுடைய வீட்டில் ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டானது. நான் சொல்ல, எல்லா இடத்துலையும் மரண வாசனை வீசும், ஆனால் நம்முடைய வீட்டில் மரண வாசனைக்கு தூரப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். எதுக்கு சாவாமல் நம்ம வச்சிருக்கிறார்னா, புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் அந்த 3, 4 ஆகிய வசனத்தை பார்க்கும்போது, 2 ராஜாக்கள் இருந்தாங்க. நோக்கி அவங்க பாருங்க சொல்றாங்க, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது ஒன்று. இங்கே இருந்து நம்ம சாக வேண்டியதுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? ஒன்று. வாசிப்பா. பட்டணத்துக்குள்ளே போவோம்னாலும் பட்டணத்தில் பஞ்சமாக இருக்கிறதுனால அங்கே போனாலும் சாகத்தான் போகிறோம். நல்லா கவனிங்க, அவங்களுடைய முடிவை பாருங்க. இங்கே இருந்தாலும் சாகத்தான் போகிறோம். நீங்கள் இங்கே இருந்துன்னு சொன்னா சர்ச்சுக்குள்ளே இருக்கிறது நினச்சிடாதீங்க. அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருந்தாலும் சாவோம், அங்கே போனாலும் சாவோம். 9வது வசனத்தை வாசிங்க. 9வது வசனம்.
ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள், நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இருக்கீங்களா? அவங்க எடுக்கிற தீர்மானம், இங்கே இருந்தாலும் சாக போகிறோம், அங்கே போனாலும் சாகத்தான் போகிறோம். சாவு எப்போ வேணாலும் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? சாவு எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரும். சாவை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சாவை பார்த்து அந்திரேயா அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன், பைபிளில் இருக்கிற அந்திரேயா, தோத்துறோம், அவர் இயேசுவை அறிவித்ததுனால அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. எப்படி அப்படின்னா சிலுவையில் அரைஞ்சி இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறதான காரியம், இல்லை 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 இல்லை, என் இயேசு அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர், அவருக்கு ஒப்பாக என்னை சிலுவையில் அப்படி அறைய வேண்டாம், என்ன எக்ஸ் வளைவில் என்ன செய்யுங்க, அவர் சொன்னது எனக்கு இப்படி கொடுங்க, இப்படி அரைஞ்சு அவருக்கு சமமாக என்ன ஆக்கிற வேண்டாம் அப்படின்னு. ஆமாம், தோத்துறோம். அவனுடைய மரணம் எப்படின்னா எக்ஸ் வளைவில் எப்படி யோசித்து பாருங்கள், அந்த கற்பனை, காலும் கையும் அப்படி கையையும் காலை வச்சு அரைஞ்சு சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்களாம். சாவதற்கு தங்களை அர்ப்பணித்தார்களாம். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னா, சாவை பார்த்து அவங்களுக்கு என்ன கிடையாது. ஏன்னா இங்கே கண்ணை மூடன அடுத்த நிமிஷம் பரலோகத்தில், ஆமாம், அந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் முழிப்பையா, அதனால மரணத்தை பார்த்து எனக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. அதனால தான் பவுல் சொல்றார், மரணமே உன் கூரங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க. ஏன்னா என் கர்த்தராகிய இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்திருக்கிறாரு. தோத்திர எப்படி வேணாலும் மரணம் வரும். மரணத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. 1 தெசலோனிக்கே 4 நீங்கள் வாசித்து பாருங்க. தோத்திரம், அவன் புத்தி சொல்கிறாரு, சில காரியம் திட்டுறாரு. தோத்திரம், அவன் அறிவில்லாத, தோத்திரம் புத்தி இல்லாதவர்களே அப்படின்னு சொல்லி தெசலோனிக்கேரை பார்த்து சொல்கிறாங்க. தோத்திரம், இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களே. தோத்திரம், அப்படியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஒரு நாள் உயிரோடு கூட வருவாங்க. அதனால நீங்கள் மற்றவர்களைப் போல அறிவில்லாமல் அழுதுகிட்டு இருக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தர் இப்போ புதுசாக ஒரு பாட்டு, அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சான். அந்த பாட்டு என்னதியா, தோத்திரம், ஹார்ட் அட்டாக் வராது, சுகர் வராதுன்னு ஒரு பாட்டு இருக்காரு. தோத்திரம், கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது, ரேஷன் கடைக்கு தான் வராது. அவர் சொல்கிறாரு, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாட்டை பாடிட்டேன், இப்போ தான் அது ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தோத்துரும், ஹாப்பியாக பாடு, ஹார்ட் அட்டாக்கு வராது. நான் சொல்கிறேன், மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படி வேணாலும் வரும். வந்தால் சந்தோஷம். என் அப்பாட்டா நான் போக போகிறேன், இந்த கொடுமையிலிருந்து, இவன் புடுங்கிலிருந்து, இவன் தொல்லையிலிருந்து எங்கள் அப்பாட்ட நான் போக போகிறேன். ஒரு சிலர் நினைப்பாங்க, இந்த பாஸ்டர்லேருந்து முதல்ல நம்ம போகிறோம்ப்பா, அந்த இதுக்கு போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா சொல்ல. இங்கே இருந்தாலும் சாவோம், அங்கே போனாலும் சாவோம். ஆனால் சாவதுக்கு முன்பாக நற்செய்தி அறிவிச்சிட்டு சாவோம். அதுதான் காரியம். நாம் செய்வது நல்லதல்ல, குற்றம் நம்ம மேலே. இந்த நல்ல செய்தியை சொல்லாவிட்டால் குற்றம். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நபருக்காவது, ஒரு மனிதனுக்காவது, ஒரு மனுஷிக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்புறீங்களா? நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்களா, ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்காகத்தான். என் பிள்ளை சொல்லுவாங்க, எலியாட்ட சொல்லாரு, சாரி பார்த்து ஊருக்கு போ, உன்னை போஷிக்கும்படி கட்டளையிட்ட. இல்லை 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 இல்லை, எலியாவை போஷிக்கல்ல, எலியாவின் மூலமாக அந்த குடும்பம் காக்கப்படுவதற்காக. நான் சொல்ல, உங்கள் நிமித்தம் அநேகர் காக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. ஓ கோயிட்பேட்டில் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு, ஒரு நோக்கம் இருக்குது. அண்ணனைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சும்மா இல்லை. எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனை, எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்களை கடந்து வந்திருக்கிறீங்க. எத்தனையோ முறை ஊரை விட்டு போகணும் அப்படி நிலை வந்த போதிலும் கர்த்தர் மறுபடியும் அங்க வைக்கிறார்னா ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. திட்டம் இல்லாம, நோக்கம் இல்லாம கர்த்தர் அங்க வைக்கல. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல, இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக என் மூலமாக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் என் பட்டணத்தில். ஆமென் சொல்லுங்க. எஸ்தருக்கு ஒரு அபய குரல், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் விட்டாரும் அழிந்து போவீர்கள். இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜா மேன்மை கிடைத்திருக்க யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நான் சொல்ல, இன்னைக்கு உயிரோட வைத்திருக்காருன்னா உங்க மூலமா யாருக்கும் ஜீவனை கொடுப்பதற்காக, யாருக்கும் அற்புதம் நடப்பதற்காக. நான் சொல்ல, வியாதியா தொட்டு ஜெபம் பண்ணு, பேய் பிடிச்சிருக்கா தொட்டு ஜெபம் பண்ணு, கர்த்தர் ஓ மூலமா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாரு. நம்புறீங்களா?
நம்பலனா கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டுட்டு போ உலகத்துக்குள்ள. கொஞ்ச நாள் வாழ போற, சாகத்தான் போறோம். அங்கேயாவது போய் சந்தோஷமா வாழ்ந்துட்டு சாவோம், நிம்மதியா கொஞ்ச நாள் ஆகுது. பேர் கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா வாழ வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். ஒரு வாழ்க்கை சரியில்லாத ஒரு சகோதரியை கர்த்தர் சந்திக்கிறாரு, சமாரிய ஸ்திரீ. அவ்வளோதாங்க. சந்திக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் சொல்கிறா. கூரத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே சொல்லணும் அவசியம் இல்லையே. என் வாழ்க்கை மாறினா போதும், பேசாமல் நான் நல்லா இருக்கேன், தோத்திரம், ஹாப்பி அப்படின்னு சொல்லி இருக்கல. ஊருக்குள்ளே போய் சொல்கிறா. அந்த ஊரே திரண்டு வந்ததான். பிசாசின் பிடியில் அகப்பட்டவன், லேகியோன் பிசாசின் பிடியில் அகப்பட்டவன், விடுதலையாக்கப்பட்டவன் இயேசுவோடு வருவதற்கு கேட்குறான். அவர் சொல்றார், இல்லை இல்லை, உனக்கு செய்ததை நீ போய் சொல்லு, உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்லதே செய்யலையா? நான் மீண்டும் சொல்லுவேன், உங்களை என்ன இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காரு, அதைவே சொல்லுங்க. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் வந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், எனக்கு வந்த கடன் தொல்லைகள், எனக்கு வந்த நிந்தனைகள், அவமானங்கள், இத்தனை மந்தி என் தேவன் என்னை விடுவித்தார், உங்களையும் விடுவிப்பார். இதை சொல்ல முடியாதா? அப்படி சொல்லாதவர்களுக்கு தோத்திரம், ஆண்டவர் சகரியாவை போல ஆக்குவாராக, யோவான் ஸ்நானனுடைய தகப்பனை போல் ஆக்குவாராக. என்ன செய்யல? யாரும் யோசித்துக்கிட்டு இருக்கியா? எங்கள் வீட்டை சுற்றி யாரும் சகரியா இல்லையே. ஹலோ, இருக்கீங்களா? தோத்திரம். நீ அதை செய்கிற வரைக்கும் உனக்கு பேச மாட்டாடா, அதை பார்க்குற வரைக்கும் நீ பேச மாட்டாடானாரு. ஊமையாத்தான் தெரிஞ்சான். பேபா பேபா சொல்கிறோம். ஆமாம், எங்கே வேலைக்கு போனாலும் பேபா, டிக்கெட் எடுக்க போனாலும் பேபா பே. அடிக்கடி இந்த கடைக்கு போவேன். அங்கே நம்ம ஊரில் ஒரு தம்பி அந்த கடையில் வேலை செய்வார். அவர்கிட்ட பார்த்தோன்னே பே பே அப்படிம்பாரு. ரைட்டு, நானும் ப்ரைஸ் எல்லாம் அப்படிம்பேன். இருக்கீங்களா? கர்த்தர் நமக்கு இந்த வாயை கொடுத்தது ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு, அவரை பற்றி பேசுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அழைப்பு எதுக்கு? அந்தகார இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. நான்காவது காரியம் சொல்லி முடிக்கிறேன். எதுக்கு அழைத்தார்? 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அழைப்பை அறிந்து கொள். எதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக நாம் இணைஞ்சிருக்கிறோமா? அழைப்பு விசேஷமானது. எதுக்கு அப்படின்னா, ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு. 400 வருஷ காலங்கள் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இப்போ கர்த்தர் அவர்களை அழைக்கிறாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கிறாரு. எதுக்கு அழைக்கிறாரு அப்படின்னா, விடுதலைக்காக மட்டுமல்ல, பாலும் தேனும் ஓடுகிற பரம கானானாகிய அந்த ஆசீர்வாத தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்து வச்சுட்டாரு. அங்க பாலும் தேனும் ஓடுதான், வெள்ளியும் பொண்ணும் விளையுதான். என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் சொல்ல, உங்களுக்குள்ள ஒரு சில ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்கனவே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அதனால தான் சொல்றாரு, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையலையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஏன்னா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாருங்க. ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கும் போது அவங்களுக்குரிய சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு படைத்து வைத்தாராகும். அப்படின்னா என்ன? உங்களுக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறது கிடையாது. இப்போ இருக்கிற இந்த வீடும் கிடையாது. நான் சொல்ல, பரலோகத்துக்கு வரல, கீழே தான் வர்றேன். இப்போ இந்த வீடு தான் எங்கள் அப்பா கட்டி கொடுத்த வீடு. கடைசி வரைக்கும் இந்த வீட்டை விட மாட்டேன், எவ்வளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இது இல்லை, இதை விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்காக நான் சொல்றேன். தோத்திர பொருளாதாரம் ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதம், சுகம் ஒரு ஆசீர்வாதம், சமாதானம் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறாராம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? சசிந்தா எங்க இருக்கீங்கப்பா? நம்புறீங்களா? எதுக்கு அழைப்பு? ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு. அப்ப ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை நீங்களும் நானும் போய் என்ன செய்யணுமா? ஆபிரகாம் அழைக்கிறாருங்க. அழைக்கும் போது சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படிங்கிறாரு. தோத்திரம். அவனுக்கு என்ன அங்க குறை? அங்க என்ன குறை? அந்த கல்தேயர் பட்டணத்தில் அவனுக்கு ஒரு குறையும் கிடையாது. ஆனாலும் அதை விட சிறப்பான உன்னை கத்த வச்சிருந்தாரு. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். 13வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 13வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். என்னென்னா 14லேருந்து 17 ஒரு சம்பவத்தை சொல்ல முடிக்கிறேன். லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. பிரிஞ்சு போனவுடனே பிரிவு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இருக்கீங்களா? சில பிரிவுகளை நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள
முடியாது. ஆமாம், இவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப சோகத்தோடு இருக்கார். சோகமாக இருக்கிறத பார்த்தா கர்த்தருக்கு பிடிக்காது. சோகமாக இருக்கிறவங்கள பார்த்தா என்ன யோகலட்சுமி? ஆமாம், சோகமாக இருக்கிறவங்கள பார்த்தா கர்த்தருக்கு பிடிக்காது. நமக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? சோகமாக இருக்கணும், சோகப்பாட்டாக கேட்கணும், மெலோடி சாங். சோகமாக இருக்கணும், சோகப்பாட்டாக கேட்கணும். தோத்துரும். உடனே பாட்டு போட்டால் கூட கிறிஸ்தவ பாட்டு கூட சோர்ந்து போகாதே, அந்த சோகமாக தான் கேட்கணும். ஒரு சந்தோஷமாக கேட்கணுங்கிற எண்ணமே, ஒரு சந்தோஷமாக பாடணுங்கிற எண்ணமும் இருக்காது. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சோகமாக இருக்கார். சோகத்தை அவரால் பார்க்க, நான் சொல்கிறேங்க, நான் இருக்கும்போது நீ ஏன் சோகமாக இருக்கிற? யாராவது சொல்லுங்க, நீங்கள் இருக்கிறதுனால தான் ஆண்டவரே சோகமே. அப்படியா? ஹலோ, பவுல் மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் வேலை இல்லையா? சந்தோஷமாக இரு. வேலை இல்லைன்னா எப்படி சந்தோஷமாக இருக்க? போஷிக்க நான் இருக்கேன். உனக்கு தேவை என்ன? உனக்கு தேவை என்ன? வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏக்கு. உனக்கு நான் இருக்கும்போது நீ எதுக்கு? ஆமாம், இஸ்ரவேல் ஜனத்தை பாரு, 40 வருஷம் என்ன வேலைக்கு போனாங்க? களை எடுத்தாயா? என்ன வேலைக்கு போனாங்க? அவங்கள போஷிக்கலையா? அவங்கள போஷித்த நான் உன்னை போஷிக்க மாட்டேனா? அதனால் வேலை இல்லையா? பரவாயில்ல, தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு, எல்லாவற்றுக்காக கர்த்தர் என்ன செய்யுங்க. ஆமாம், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க அப்படிங்கிறாரு. அதனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. நமக்கான வாசலை வழியும் திறக்க அவர் போதுமானவர். வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறவர், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன். அவரால் சகலமும் முடியும். உனக்காக ஒருத்தனை தூக்கவும் செய்வார். இருக்கீங்களா? உனக்காக யாவை செய்து முடிக்க, உனக்கு ஒரு இடத்துல வேலையை கொடுக்க நினைச்சா தோத்துரும். அவனை விஆர்எஸ் வாங்க வைப்பார். அவன் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிடையாது. அவனை படாத பாடுபடுத்தி எழுதி கொடுத்துட்டு போகிற நிலைமைக்கு அங்கே ஆக்கிடுவார். அந்த வேலை உனக்கு தான். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க. அவர்கிட்ட இருக்குங்க. காலங்கள் கர்த்தருடைய கரத்திற்கு உன்னை உயர்த்த நினைச்சிட்டாருன்னா ராஜாவே உறங்க விட மாட்டாராம். தெரியுமா உங்களுக்கு? தோத்துரும். ஒருத்தனை உயர்த்த நினைச்சார், சிறைகளை கிடக்கிறான். அவன் புலம்பல அவரால் தாங்க முடியல. இந்த புலம்பலா மகிமை தேவ சபையை விட மோசமாக இருக்காண்டா இவன். தோத்துரும். இந்த புலம்பலா அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் ஒருத்தனை நைட்டில் உறங்க விடலையாம். நைட்டில் உறங்க விடலையாம். தோத்துரும். உறங்க விடாமல் தூக்க வரலன்னு சொல்லி அந்த வர்த்தமானம் வாசிக்கப்படுமா. கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் ஏதாவது வாசிங்கடா அப்படின்னா அவன் கையில் கர்த்தர் அதை சிக்க வச்சிருக்காரு. எத்தனையோ எழுதியிருந்த போதிலும் தோத்துரும். அவன் செஞ்ச யாரு? மொர்தெகாய். அவன் செஞ்ச காரியம் அங்கே அவனுக்கு கண்ணில் திட்டப்படுது. உடனே பார்த்து வாசித்த போது இப்படி ராஜாவுக்கு விரோதமாக 2 பேரும் எழும்புனாங்க. ஆமாம், தோத்துரும். இவன் தான் வந்து உதவி செஞ்சான். அவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா? மறந்து மறந்துட்டாங்க. கூப்பிட்றான் அவனை. அங்கே ஒருத்தர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். ஆமான்னு தோத்துரும். பெரிய ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் அந்த பாவிக்கு தெரியாது, அவனுக்கு தான் சொல்லியது. சில வேளைகளில் பலமொழி சொல்ல பார்த்தீங்களா? தான் வெட்டின குழியில் தானே அவனுக்கு தான் அப்படின்னு அவன் அதை அந்த மரத்தை என்னெல்லாம் தயாரி பண்ணி இதுவும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுத்தான். தோத்துரும். பொண்டாட்டி பேச்சை கேட்டு எல்லாம் ரெடி பண்ணி தோத்துரும். இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் தலைவர் வர்றாரு, உள்ள ஆமான் வர்றாரு. எப்பா, ராஜா கணப்படுத்துகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அவனுக்கு ஒரு எண்ணம், என்னை தவிர ராஜா யார்? சில பேருக்கு நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். சில பேருக்கு என்ன, நான் தான் என்னால் தான் என் தேவனாலே மதிலை தாண்டுவேன். அதான் சொல்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் என் தேவனால் ஒரு மதிலையும் தாண்டுவேன். அதனால தான் தாவீது ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருந்தாருங்க, வேற ஒன்றும் இல்லை. இருக்கீங்களா? என்னை தவிர ராஜா யார கணம் பண்ணுவார் அப்படின்னு. ராஜா கணம் பண்ண என்ன செய்யணும்? அவரு பெருசு பெருசாக சொல்ல, நம்மளுக்கு தாண்டா எல்லாத்தையும் அடிச்சு இதாக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சு முடிச்ச உடனே அந்த வாசலை ஒருத்தன் காத்து கிடந்தான் பாரு, அவனுக்கு இதை ஒன்று விடாமல் செய். அன்னைக்கு முகரை தொங்குச்சா. நான் சொல்கிறேன், உங்களை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, பிறக்கிற மாதத்தில் எல்லாருடைய முகங்களும் வெட்கப்படத்தக்கது அவங்க தலைகளை கர்த்தர் உயர்த்த போகிறாரு. ஹல்லேலூயா! உங்கள் தலைகள் நிமிர்ந்து நடக்க போகிறது. சேனைகளின் கர்த்தர் அதை செய்ய போறார். நம்புங்க தேவ பிள்ளையே. பிறக்கிற 9வது மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்கும். ஆமாம். சோகமாக இருக்கிறாரு. சோகத்தை பார்த்த உடனே ஆண்டவருக்கு, ஏண்டா சோகமாக இருக்கிற அப்படின்னா, உன் கண்களை என்ன செய், முதல்ல கண்களை ஏறிட்டுப்பார். நான் சொல்ல 13வது அதிகாரம், உன் கண்களை ஏறிட்டுப்பார். அதோட விடலை. உடனே சொல்ல, நடடா, கிழக்க நட, மேற்க நட, தெற்க நட, வடக்க நட, எவ்வளவு தூரம் நடக்க அத்தனை உனக்கும் உன் சந்ததிக்கும் சொந்தமாகட்டாரு. நீ சும்மா உட்காந்துருந்தா தானே சோகமாக இருப்ப.
உனக்கு ஒரு வேலையை தரேன், நட நீ கழுத, நீ வாடு சோத்திரத்தை போட்டு நட. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியலங்க, பிலிவச்சிச்சல் இந்த நாட்களில் ஒரு 40 நாள் பாஸ்டிங் இருந்தேன். ஃபஸ்ட்டு பாஸ்டிங் இருந்துட்டு நம்ம இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி ஒரு குடம் தண்ணியை வச்சு செவம் பண்ணி அந்த பின்னாடி உள்ள இடத்துலலாம் ஊற்றிட்டு வந்துட்டேன். ஆண்டவரே இது எங்களுக்கே சொந்தம்னு. இப்போ வரைக்கும் ஒருத்தர் விலைக்கு கேட்க மாட்டேக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு பாதை இல்லை. ஆனால் அந்த பாதை இருக்காது. நம்ம என்னைக்கு வாங்குறோமோ பாதையை கத்தர் உண்டு பண்ணுவார். நான் சொல்கிறேன், முன்னாடி சொல்லியிருக்க எத்தனை பேர் கேட்கலையோ, சீக்கிரம் உங்களுக்கெல்லாம் நான் வீடு கட்டி தருவேன். எப்படி பாஸ்டர்? அதெல்லாம் கேட்காதீங்க. வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்குமா? நடக்கும் கத்தரால. நம்புறீங்களா? சவரியா நம்ம ரெண்டும் சேர்ந்துக்குவோம். பயிர் வித்த காசுக்கு அமுக்கிட்டாரா, தோத்துறோம். கத்த தருவார் நமக்கு. அதை அங்கேயே கொடுத்துருங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. எனக்குள்ள டேனிங் திரும்ப இடத்துல பிளாட்டெல்லாம் போட்டாங்க. அது பயங்கர அந்த இது இந்த இது பட்டா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் சொல்ல அதே எப்படி இந்த ஏரியாவை நமக்கெல்லாம் சொந்தம் ஆருங்க. நீங்கள் நான் நிச்சயம் நம்புறேங்க. எல்லாம் போட்டாங்க. அந்த விலைக்கு விற்றவர் தான் ஒரு பிளாட் வாங்கியிருக்காரு, வேறு யாரும் வாங்கலை. அது நமக்கு தாங்க, அது நமக்கு தான். அவர் சொல்றாரு, கிழக்க மேற்க தெற்க வடக்க நட, அத்தனை உனக்கும் உன் சந்ததிகளுக்கு சொந்தமாக மாறும். நான் சொல்ல இன்னைக்கு வீடு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. நான் சொல்கிறேன், இன்னொரு இடத்துல போய் நின்று ஜெபம் பண்ணுங்க. பக்கத்து வீட்டில் போய் நின்று ஜெபம் பண்ணிடாதீங்க. தோத்துரும். இடத்துல போய் நின்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இந்த இடம் வசனப்படுத்தான் சொல்லுது, உன் உள்ளங்கால் மிதிக்கிற எவ்விடமும் உனக்கு சொந்தமாகும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா எதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார்னா ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்காக. நீ சுதந்தரிக்கணும் அப்படின்னா வாயினால் அறிக்கை செய், போய் நின்றுட்டு சொல்லு, அதை கர்த்தர் உனக்கு சொந்தமாய் மாற்றி கொடுப்பாரு. ஆமாம். இப்போ உள்ள நிலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒருபோது என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போய் இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை அழைத்ததை ஆசீர்வாதங்களை சும்மா அப்படி நீங்கள் இருக்க போகிறது, இப்படி கடைசி வரைக்கும் இருந்துட்டு அப்படி போக போகிறது கிடையாது. நீங்கள் நான் இந்த பூமியில் சுகித்திருப்போம், வாழ்ந்திருப்போம், வளம் பெறுவோம். ஆமென் சொல்லுங்க. எப்படி இருப்போம்? சுகித்திருப்போம், வாழ்ந்திருப்போம், வளம் பெறுவோம். அழைத்தது ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பதற்கு.